சங்க காலத்தில் தகடூர் என்றழைக்கப்பட்ட தர்மபுரி மாவட்டம் தேசியமும் தெய்வீகமும் போட்டி போடும் நமது தருமபுரி மாவட்டம் திமுக அரசின் அலங்கோல ஆட்சியில் படும் இன்னல்கள் ஏராளம். மாம்பழ விளைச்சலின் தாயகம் நமது தருமபுரி மாவட்டம். ஆனால் மாம்பழ விவசாயிகள் கண்ணீரில் மிதக்கின்றனர். மாம்பழ சாகுபடி அதிகரித்தாலும் அவற்றை குளங்களில் கொட்டி போராடுகின்றனர். காரணம், விளைவித்த மாம்பழங்களை விற்பனை செய்வதற்கு முறையான கொள்முதல் திட்டத்தை திமுக அரசு வகுக்கவில்லை. இது மட்டுமா, மக்களின் அடிப்படை தேவையான கல்வி, சுகாதாரம், குடிநீர் என எதையும் முறையாக வழங்காமல் இந்த திறனற்ற திமுக அரசு நமது தர்மபுரி மக்களை வஞ்சிக்கிறது. தர்மபுரி மாவட்டத்தில் பள்ளி மாணவர்களை தனக்கு கை கால் அழுத்த சொன்ன தலைமை ஆசிரியை. தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே நடுநிலைப் பள்ளியில் மாணவிகளை கழிவறையை சுத்தம் செய்ய வைத்ததாக. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே அரசு பள்ளியில் வழங்கப்படும் முதல்வரின் காலை உணவு திட்ட உணவில் பள்ளி இருந்ததால் திமுக அரசு அவர்களின் பிள்ளைகளை பெரிய தனியார் பள்ளிக்கூடங்களில் தரமான மும்மொழி கல்வியை கொடுத்து செல்வ செழிப்பாக வளர்க்கிறது. 7ஆம் வகுப்பு வரும்பொழுது அவர் என்ன சொன்னாருன்னா, அவர் யூனிக் லாங்குவேஜ் நான் ட்ரை பண்ணி பார்க்கணுமா, சரி ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லும்போது பிரெஞ்சு தான் உங்க லாங்குவேஜா? தமிழ் கிடையாது. தமிழ் எடுக்கல. ஆனால் மத்திய அரசு கல்விக்காகவும் வளர்ச்சிக்காகவும் கொடுக்கும் எந்த திட்டங்களையும் நமது பிள்ளைகளுக்கு கிடைக்க விடாமல் செய்துவிட்டு அவர்களை அரசு பள்ளியில் கழிவறையை சுத்தம் செய்ய வைக்கிறது. பள்ளிகள் தான் இந்த லட்சணத்தில் இருக்கிறது என்றால் அரசு மருத்துவமனை இதைவிட கேவலமாகவும், முறையாக மருத்துவ சிகிச்சைகள் கூட கிடைக்காமல் மக்கள் தினம் தினம் அவதிப்படும் நிலையில்தான் உள்ளது. அரசு மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட பெண் உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து குரட்டை விட்டு அயர்ந்து உறங்கிய மருத்துவரின் அலட்சியத்தால் தந்தையை இழந்த சோகத்தில் குமுறிய மகன். தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குழந்தை திருடப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த திறனற்ற திமுக ஆட்சியில் தர்மபுரி அரசு மருத்துவமனையின் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. உதயநிதி நடித்த படத்திற்கு விமர்சனம் சொல்வதும், உதயநிதியின் மகன் வெளியிட்ட படத்திற்காக கூட்டம் சேர்த்து படம் பார்க்க வைப்பதில் குறியாக இருக்கும் சுகாதாரத்துறை அமைச்சர் நமது தர்மபுரி அரசு மருத்துவமனையில் நடக்கும் பிரச்சனைகளை எல்லாம் கண்டுகொள்ளவா போகிறார்? இதைவிட மிகப்பெரிய கொடுமை என்னவென்றால், குடிக்க கூட தண்ணீர் இல்லாமல் நமது பிள்ளைகள் மயங்கி விழும் அவல நிலைக்கு தள்ளியுள்ளது திமுக அரசு. பிள்ளைங்களுக்கு குடிக்கிறதோட தண்ணி இல்ல, சுத்தமா பிள்ளைங்க திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. இப்படிப்பட்ட கேடுகெட்ட திராவிட மாடல் அரசு நமக்கு தேவையா? வாய்க்கூசாமல் கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி விட்டோம் என்று பேசும் முதல்வர் முதலில் தர்மபுரி மாவட்டத்திற்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினாரா என்று பார்ப்போம். வாக்குறுதி 35இல் மஞ்சள் மற்றும் மரவள்ளி கிழங்கிற்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயிக்க குழுக்கள் அமைக்கப்படும் என்றார்கள். வாக்குறுதி 50இல் ஒன்றியங்கள் தோறும் தானிய கிடங்குகள் அமைக்கப்படும் என்றார்கள். வாக்குறுதி 68இல் நாட்டு சர்க்கரை மற்றும் வெல்லம் உற்பத்தி செய்யும் விவசாயிகளை ஊக்குவிக்க நியாய விலை கடைகளில் வெல்லம் மற்றும் நாட்டு சர்க்கரை விநியோகம் செய்யப்படும் என்றார்கள். வாக்குறுதி 262இல் 35 வயதுக்கு மேற்பட்ட திருமணமாகாத பெண்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்றார்கள். இதில் ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை. சொல்லப்போனால் தர்மபுரி மக்களை நம்ப வைத்து ஏமாற்றியிருக்கிறது இந்த திமுக அரசு. இப்படி தர்மபுரியை வஞ்சிக்கும் இந்த திறனற்ற திமுக அரசை வர தேர்தலில் வீட்டிற்கு அனுப்புவோம். வளர்ச்சிக்காக என்றும் பாடுபடும் நமது தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரிப்போம்.